அனைவருக்கும் வணக்கம். விஎஸ்என் அகாடமியின் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 4 தேர்வுக்கான ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் யூனிட்ல டோட்டலா 45 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பண்டைய இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ. தமிழ்நாட்டின் மிகவும் தொன்மையான நகரங்கள் பூம்புகார், மதுரை மற்றும் காஞ்சி. உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம். மெசபடோமியா நாகரிகம் 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. நெக்ஸ்ட், தமிழகத்தில் தொன்மையான நகரங்கள் இருந்ததற்கான சான்று பண்டைய தமிழ் இலக்கியங்கள், அயல்நாட்டு பயணிகளின் பயண குறிப்புகள் மற்றும் தொல்லியல் கண்டுபிடிப்புகள். பண்டைய தமிழகத்தின் மிக பழமையான நகரங்களுள் பூம்புகாரும் ஒன்று. பூம்புகார் கோவலன் கண்ணகி பிறந்த ஊர். பூம்புகார் நகரம் புகார் நகரம் என்றும் காவேரி பூம்பட்டினம் என்றும் அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட், சங்ககால சோழர்களின் துறைமுகம் பூம்புகார். பூம்புகார் துறைமுகத்தில் சீரும் சிறப்புமாக வணிகம் நடைபெற்றதை குறிப்பிடும் சங்க இலக்கிய நூல்கள் பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை. பூம்புகாரின் சிறப்பை பேசும் நூல் சிலப்பதிகாரம். கண்ணகியின் தந்தை மாநாய்க்கன். மாநாய்க்கன் என்பதற்கு பெருங்கடல் வணிகன் என்று பொருள். கோவலனின் தந்தை மாசத்துவன். மாசாத்துவன் என்பதற்கு பெரு வணிகன் என்று பொருள். நெக்ஸ்ட், பூம்புகார் துறைமுகத்திற்கு வணிகம் செய்ய வந்த வணிகர்கள் கிரேக்கம் மற்றும் ரோம் நாட்டை சேர்ந்தவர்கள். பூம்புகார் நகர மக்கள் பொருட்களை கூடுதலான விலைக்கு விற்பது தவறு என கருதினர் என்று குறிப்பிடும் நூல் பட்டினப்பாலை. பட்டினப்பாலையின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இவர் கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். நெக்ஸ்ட், பொறுத்துக. சங்ககால தமிழகத்திற்கு இறக்குமதி செய்யப்பட்டவை. குதிரைகள் கடல் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டன. கருமிளகு தரைவழி தடங்கள் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டன. தங்கம் வடமலையிலிருந்தும் சந்தனம் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்தும் இறக்குமதி செய்யப்பட்டன. முத்து தென்கடல் பகுதியில் இருந்தும் பவளம் கிழக்கு பகுதியில் இருந்தும் இறக்குமதி செய்யப்பட்டன. நெக்ஸ்ட், உணவுப் பொருட்கள் ஈழம் அல்லது இலங்கையில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டன. நெக்ஸ்ட், பூம்புகார் நகர மக்களின் வாழ்வினை அறிய உதவும் நூல் சிலப்பதிகாரத்தின் புகார் காண்டம் மற்றும் பட்டினப்பாலை. கிபி 200 வரை சிறப்புற்று திகழ்ந்த புகார் நகரம் கடல்கோள் அல்லது கடல் சீற்றங்களால் அழிந்து போயிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த ஊர் மதுரை. கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் 49 பேர். கிழக்கு கடற்கரையில் தொண்டில் இருந்து மதுரைக்கு அகில், சந்தனம் போன்ற நறுமண பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டன. நெக்ஸ்ட், இன்றைய இஸ்ரேல் அரசர் ஷாலமோன் முத்துக்களை உவரி என்னும் இடத்தில் இருந்து இறக்குமதி செய்தார். உவரி என்னும் இடம் பாண்டியர் துறைமுகமான கொற்கைக்கு அருகே உள்ளது. ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை மதுரையில் உள்ளது. மதுரையை பற்றிய தகவல்களை அறிய உதவுவது மெகஸ்தனிஸ் குறிப்புகள். மதுரையை பற்றிய தகவல்களை அறிய மெகஸ்தனிஸ் குறிப்புகள் உதவுகின்றன. மெகஸ்தனிஸ் புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் ஆவார். மதுரையை பற்றி சாணக்கியர் குறிப்பிட்ட நூல் அர்த்த சாஸ்திரம். சாணக்கியர் மௌரிய வம்ச அரசரான சந்திரகுப்தரின் அமைச்சர் ஆவார். நெக்ஸ்ட், மதுரையில் செயல்பட்ட அங்காடிகள் நாலங்காடி மற்றும் அல்லங்காடி. நாலங்காடி என்பது பகல் நேர அங்காடி, அல்லங்காடி என்பது இரவு நேர அங்காடி. ஓகேயா? நெக்ஸ்ட், நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன வரலாற்று ஆசிரியரான இவான் ஸ்வாங்
கூடுதல் படிப்புக்காக காஞ்சியில் உள்ள கடிகைக்கு வருகை தந்தார். நெக்ஸ்ட் பொறுத்துக. புகார் துறைமுக நகரம், மதுரை வணிக நகரம், காஞ்சி கல்வி நகரம். நெக்ஸ்ட் நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் காளிதாசர். கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்றவர் திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் நாயன்மார்களுள் முதன்மையானவர். ஓகே, நெக்ஸ்ட் புத்தகயா சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என்று குறிப்பிட்டவர் யுவான் ஸ்வாங். புத்தகயா சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என்று யுவான் ஸ்வாங் குறிப்பிட்டுள்ளார். தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் காஞ்சி. காஞ்சியில் பிறந்து வாழ்ந்த சான்றோர்கள் ஜாதிபாலர், சுமதி மற்றும் போதி தர்மர். நெக்ஸ்ட் கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படுவது காஞ்சி. காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டிய பல்லவ மன்னர் ராஜசிம்மன். ராஜசிம்மன் அல்லது 2ஆம் நரசிம்மவர்மன். தனது இறுதி காலத்தை காஞ்சியில் கழித்தவர் மணிமேகலை. மணிமேகலை பௌத்த துறவி. ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுவது காஞ்சிபுரம் மாவட்டம். நெக்ஸ்ட் பொறுத்துக. சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேலமுடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. சேர நாடு உள்ளடக்கிய பகுதிகள் அதாவது கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரள பகுதிகள். சோழ நாட்டை உள்ளடக்கியது தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்கள். நெக்ஸ்ட் பாண்டிய நாடு மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி. தொண்டை நாடு காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்கள். தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது கல்லணை மற்றும் காஞ்சிபுரம் ஏரிகள். கீழடி அகழாய்வுடன் தொடர்புடையது மதுரை. இடைக்காலத்தில் மதுரையை ஆட்சி செய்தவர்கள் பிற்கால சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏற்கனவே நம்ம போட்ட எல்லா வீடியோஸ்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.